போச்சுடா. சொத்து எல்லாம் போயிருக்கிறோம். இன்னும் நான் அவங்களை எப்படா வாழ வைக்க போறேன்? குருவி தலையில பல்ல தூக்கி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னடா என்ன பண்ண? அப்பா நீங்க சின்ன மாதிரி இருக்கணும்ப்பா. நீங்க எதுக்கும் கண்களை விடாதுப்பா. நான் கண்களை விட மாட்டேன்ப்பா. தலைக்கு மேல வெள்ளம் போயிருக்கிறான். இனிமே நம்ம தப்பிக்க முடியாதுடா. இனிமே முங்கி என்னடா ஆக போகுது? உயிரோட இருந்துதான் என்னடா ஆக போகுது? அவ்வளவுதான்டா. அப்பா நீங்க ஆரம்பம்ப்பா. அதுக்கு பட்டு போனாலும் அது வேறு கெட்டு போகாதுப்பா. வேறு கெட்டு போனாலும் அதை விழுத தாங்கி பிடிக்கும்பா. அதே மாதிரி நான் உங்களை தாங்கி பிடிக்கும்பா. சேபத்தை மட்டும் நீங்க கவலைப்படாங்கப்பா. அவளை நல்லபடியா நான் கட்டி கொடுப்பேன்பா. நல்லதுடா. இந்த ஒரு சொல் போதும்டா. நாய் போன மனசுக்கு யாரோ ஏகமா தடை விடுற மாதிரி இருக்கிறான். ரொம்ப சந்தோஷம்டா. அப்பா ஏன்பா அப்படி நிலம் போயிட்டீங்க? என்னாச்சுப்பா? தம்பி அப்பா பிள்ளைங்களுக்கு தன்னடக்கத்தையும் தைரியத்தையும் கத்து கொடுத்த நீங்களாப்பா இப்படி? அப்பா உங்க மூத்த பிள்ளை முத்து நான் இருக்கேன்ப்பா. நம்ம குடும்பத்தை ஆணி மேல வந்து நான் காப்பாற்றுறேன்ப்பா. அம்மா அப்பா நம்ம ஜெயாவையும் நான் நல்லா வாழ வைப்பேன்ப்பா. நம்புங்கப்பா. கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்த எனக்கு இப்போ இதமா ஏதோ ஒரு வார்த்தை பேசுறேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. ரொம்ப சந்தோஷம். அப்பா இந்தங்கப்பா நம்ம குடும்ப சொத்து இது உங்ககிட்ட இருக்குதான் நியாயம். நீங்க வச்சுங்கப்பா. நீ சொல்ல வேண்டாம்டா. சொத்தே வேண்டாம். அப்பா என் முத்து நீ இருந்தா எனக்கு போதும்டா. அப்பா அப்பா இது நம்ம பரம்பரை சொத்துப்பா. இது உங்ககிட்ட இருக்குதான் நியாயம்ப்பா.